சட்டமன்ற தொகுதியின் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேட்பாளராக வழக்கறிஞர் பிரசாந்த் ஆகிய நான் தலைவரோட ஆசீர்வாதத்தோடு இந்த களத்தில் சந்திக்கிறேன். சார், நீங்கள் வீட்டுக்கு பிரச்சாரத்துக்கு போகிறீங்க சார். ஸோ ஜனங்களுக்கு முக்கியமான ப்ராப்ளம் என்ன? அதாவது பார்த்திங்கன்னா தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து குக்கிராமங்கள் நகராட்சி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. சார், சைல்டு எஜுகேஷன் அப்புறம் விமன் சேஃப்டி மெயின்லி அதை பற்றி என்ன சொல்லுங்கள் சார்? அதாவது இப்போ நடந்த திமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஒரு பெண்கள் ஒரு 7 மணி 8 மணிக்கு மேலே தனிப்பட்ட முறையில் ஒரு பப்ளிக்கில் நடந்து போக முடியல, ஒரு பேருந்து நிலையத்தில் நிற்க முடியல. பெண்கள் பாதுகாப்பு இந்த திமுக ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்குது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த திமுக ஆட்சியில் எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாதுன்றது இந்த தொகுதி மக்களோட கருத்துக்கள். அதுதான் சார், நீங்கள் ஜெயிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பிளானிங் எப்படி? அதாவது மற்ற வேட்பாளர் சொல்கிற மாதிரி நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லலை. தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்பட்டுருக்கு. அந்த செயல்பாடுகள் வந்து இந்த ஊர் மக்களுக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் இருக்குது. ஆனால் அந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மூலியமாக இந்த ஊர் வாழக்கூடிய மக்களுக்கு தண்ணி போகிறது சரியான ஒரு தண்ணி இல்லை. இங்கே இருந்து பம்ப் பண்ணி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு கொடுக்குறாங்க, சேலம் மாவட்டத்துக்கு கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்து வரைக்கும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அங்கே அனுப்புகிறாங்க. ஆகிய இங்கே இருக்கிற 2,58,000 வாக்காளர் இருக்காங்க. இந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் வசதி வந்து இந்த ஆட்சி வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. பார்த்திங்கன்னா தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் இளைஞர்களாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வேல்முருகன் அவர்களுக்கு வெளிப்படையாக ஆதரவு கொடுக்குறாங்க. மாற்று கட்சியில் இருந்தாலும் சரி, திமுக, அண்ணா திமுக, பாமக உட்பட ஆக்சுவலாக வந்து பாமக நட்சத்திர வேட்பாளர் நிற்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நட்சத்திர வேட்பாளர் கிடையாது, வெளியூர் வேட்பாளர். ஓகேங்களா? அவங்க கட்சியில் உள்ள இளைஞர்களே வந்து அண்ணன் வேல்முருகனோட கொள்கையை ஏற்று மறைமுகமாக வெளிப்படையாக ஒரு சில பகுதியில் வந்து அண்ணன் வேல்முருகனுக்காக இந்த முறை ஒரு தடவை வாக்களிக்கிறோம். அது இல்லாமல் அண்ணன் வேல்முருகன் தான் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. தலைமையில் உள்ள கூட்டணி பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு செல்லக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பெண்களுக்குமே ஒரு ஆப் கொடுத்துரும். அதாவது அவங்களுக்கு அதாவது ஆப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு வேறு எந்த ஒரு இதில் சப்போஸ் அவங்களுக்கு சேஃப்டி பிரச்சனை, ஒரு பொது இடத்துல வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற பட்சத்தில் அந்த ஆப்பில் போய்ட்டு ஒரு பட்டன் டச் பண்ணாவே நியர்பை போலீஸ் வந்து அவங்களுக்கு வந்து உடனே அந்த ஸ்பாட் வர மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணி அனைத்து மகளிர், அதாவது தருமபுரி மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மகளிருக்குமே அது காமனாகவே ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் லான்ச் பண்ணுவோம். ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், ஆண்டு முடித்த கட்சியாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு பணபலம் உள்ள கட்சி. அது வந்து பணபலன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சொந்த பணமாக கட்சி நிதியே கிடையாது, மக்களோட பணத்தை பல கோடி வந்து சேகரித்து வச்சுருந்து தேர்தல் நேரத்தில் 500,000 கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்கள் வந்து இந்த மாதிரி தெளிவாக இருக்காங்க. அவங்களோட ஓட்டு விற்பனைக்கு கிடையாதுன்ட்டு ஒரு நல்ல தலைவர் இந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போனது தருமபுரி சட்டமன்றத்தில் நான் பார்த்த பகுதியில் கிராமப்புற மக்கள்கள் எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. இந்த மாதிரி மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடியது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்று விஷயம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கார்டு மகளிருக்கு கொடுக்குறாங்க. ஆனால் விலைவாசிகள் இன்றைக்கி ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து 100 110 ரூபா வைக்கும்போது டீசல் விலை 100 ரூபாய் இருக்குது. சாதாரணமாக ஒரு மார்க்கெட்டுக்கு போனால் ஒரு முட்டையோட விலை 7 ரூபா, ஒரு கட்டு கீரை வாங்கினா 40 ரூபாய். அவங்க குடிக்கக்கூடிய 1000 ரூபாய் வந்து ஒரு கண் துடைப்புக்காக தான், மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு இதாக கிரியேட் பண்ணணுன்றதுக்காக மக்களை ஏமாத்துறதுக்காக கொடுக்கக்கூடியது அந்த 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இலவச பேருந்துன்னு சொல்கிறாங்க. அதாவது நகரப்புற பகுதியில் வில்லேஜ்லேருந்து நகரத்துக்கு வர, அதாவது கிராம பகுதியிலேருந்து நகரத்துக்கு வரக்கூடிய டவுன் பஸ்ஸில் வந்து மகளிருக்கு விடியல் ஆட்சின்னு சொல்லிட்டு ஒரு இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த விதத்துக்குமே அவங்களுக்கு பயன் கிடையாது. மக்களுக்கு அந்த மாதிரி இலவசத்தை கொடுக்குறதோட மக்களுக்கு தேவையான விஷயங்களை அந்த பணத்தில் அவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு நாடாக வந்து இந்தியாவில் பேசக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக மாறும்.